கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, இன்றைக்கு கொடியேற்றி நம்முடைய அன்பையும் வணக்கத்தையும் புனித சூசையப்பருக்கு தெரிவிக்கப் போகிறோம். நாம் எல்லாருமே எல்லாம் வல்லவரில் நம்பிக்கை கொண்டிருப்போம். அதுதான் நம்முடைய முதல் அடையாளம். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவரில் நம்பிக்கை கொண்டு புனித சூசையப்பரை போல நாமும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்பவர்களை நிச்சயமாக அவர் கைவிட்டு விட மாட்டார். அதை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த நாட்களில் நமக்கு வாசிக்கப்படுகின்ற முதல் வாசகம் திருத்தூதர் பணி நூலிலிருந்து. பழைய தமிழில் அப்போஸ்தலர் பணி என்று சொல்வார்கள். இப்போது திருத்தூதர் பணி, ஆங்கிலத்தில் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். 4 நற்செய்தி முடிந்து இந்த நூல் 5வது நூலாக புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. லூக்கா நற்செய்தியையும் எழுதினார். அவர் எழுதிய 2வது நூல் இந்த திருத்தூதர் பணி. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் இந்த அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள், முக்கியமாக பேதுருவும் யோவானும் எப்படி பொறாமையினால் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். நாம் நல்லது தானே செய்தோம், ஏன் இப்படி நமக்கு வேதனை என்று அவர்கள் புலம்பவில்லை. ஆனால் என்ன நடக்கிறது? அற்புதமாக சமனசு வந்து அவர்களை விடுவிக்கிறது சிறையில். அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, நீங்கள் மீண்டும் கோவிலுக்கு போய் நற்செய்தி அறிவியுங்கள், என்னை பற்றி பேசுங்கள், ஆண்டவருடைய வல்லமையை பற்றி பேசுங்கள் என்று ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்க அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் கோவிலில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். நாம் இவர்களை ஜெயிலில் தானே போட்டோம், இப்போ என்னன்னா காலையில் கோயிலில் இருந்து போதித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஆச்சரியம். பாருங்கள் கடவுளுடைய வல்லமை. நீ நல்லது செய்யும் போது சில நேரத்தில் வேதனைகள் வருவதாக தோன்றல, ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் முன்னோடி இருக்கான். கெட்டது செய்து துன்புற்றால் அது நம்முடைய தவறு. நல்லது செய்தும் நீ துன்புற்றால் ஆண்டவர் பக்கமாக இருக்கிறார். விவிலியத்தில் நான் பல முறை நாம் பார்க்கிறோம், எவ்வளவு பேர் நல்லவர்களாக இன்னும் துன்புறுகிறார்கள். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு மீது. பாருங்கள், சிலுவையில் அறையப்பட்டவர் நல்லவர் தான். ஆனால் அந்த சிலுவையோடு முடியவில்லை. மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். 3ஆம் நாள் வெற்றி வீரராக உயிர்த்தார். நம்முடைய துன்பங்களுக்கு அர்த்தம் உண்டு, நம்முடைய கண்ணீருக்கு அர்த்தம் உண்டு. அதுவும் அநியாயமாக நாம் கண்ணீர் வடிக்கும் போது, எந்த தவறும் செய்யாமல் வேதனை வரும்போது. எனவே பிரியமானவர்களே, மனம் தளர்ந்து விடாது. தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டு அவருக்கு பிரியமானதையே செய்யும். அதுதான் என்னுடைய முதல் செய்தி. இன்றைக்கு நான் சொல்லுவேன். சிங்க குகையில் இருந்த தானியேலை பற்றி நமக்கு தெரியும். சிங்கம் அவரை ஒன்றும் செய்யவில்லை. எல்லாரும் சிங்கத்தால் கடித்து குதறி செத்து போயிருப்பார் என்று நினைத்தார்கள். பார்த்தால் தானியேல் உள்ளே இருக்கிறார். பத்திரமாக வெளியே வந்தார். தானியேலுடைய நண்பர்கள் எதையும்
சூளையிலே தள்ளப்பட்டார்கள். 7 மடங்கு அதிகமாக அது சூடாக்கப்பட்டது. நான் அங்கே பார்த்தால் 3 பேர் தான் இங்கே தள்ளப்பட்டார்கள். பார்த்தால் 4வது ஒருவர். கடவுளுடைய தூதர் அவர்களோடு நெருப்பு அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. பல நேரங்களில் இந்த உலகத்திலேயே நம்முடைய நற்செயலுக்கு கைமாறு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நமக்கு விண்ணகம் உண்டு. நமக்கோ வானகமே தாய்நாடு. இதை நாம் உணர்ந்து விண்ணகம் செல்வதற்காக கூட மனப்போர்ந்து துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சார்ந்தவர்களுக்கு வாழ்வழிக்க துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய முதல் வாசகம் பிரியமானவர்களே நம் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுகிறது. பாருங்கள், இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே அதிகமான மொழிகளிலே மொழியாக்கம் செய்யப்பட்ட நூல் எது? பைபிள் தான், நம்முடைய விவிலியம் தான். எத்தனையோ புத்தகங்களை எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறார்கள். So many books. Which is the book that is translated in the highest number of languages? மிக அதிகமான மொழிகளிலே இருக்கிற ஒரே ஒரு புத்தகம் நம்முடைய இந்த திருவிவிலியம் தான். அது நமக்கு எல்லாருக்கும் பெருமை. இரண்டாவது, இந்த பைபிளிலே சில பகுதிகள் மட்டும் சில மொழிகளிலே இருக்கிறது. அதுல அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட வசனம் எது என்று கேட்டால் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த வரிதான் உலகத்திலேயே மிக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14 முதல் உள்ள வசனங்கள். கடவுள் தம் ஒரே பேரான மகனையே நமக்காக அளிக்கும் அளவுக்கு உலகின் மீது அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் தான் மிக மிக முக்கியமான வசனம். கடவுள் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் மனிதராக பிறந்தார். கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம். கடவுள் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே மரித்தார். கடவுள் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார். அந்த கடவுள் தன் மகனை உயிர்ப்பித்தார் மரித்த 3ஆம் நாள். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனால் நிறைய பேர் இந்த கடவுளை ஏற்றுக்கொள்வதில்லை, அவருடைய அன்பை உணர்வதில்லை. இன்றைக்கு இந்த திருவிழா கொண்டாடுகிற நாட்களிலே நாம் எல்லாரும் உணர வேண்டும். ஆண்டவரே, என்னை படைத்தீரே, நன்றி ஆண்டவரே. என்னை இது நாள் வரை பாதுகாத்தீரே, நன்றி ஆண்டவரே. என்னை இன்னும் வாழ வைக்கிறீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றை விட அதிகமாகவும் திருமகனை என்னை மீட்க அனுப்பினீரே. அவர் எனக்காக பிறந்தாரே, எனக்கு போதித்தாரே, அவருடைய உறுப்பாக திருமுழுக்கு வழியாக என்னை மாற்றினாரே, நற்கருணை வழியாக எனக்கு உணவாக அவர் வருகின்றாரே. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி தந்தையே என்று நாம் சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் உணர்வதில்லை. ஆண்டவருடைய அன்பை மட்டும் நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் மீண்டும் பழைய மனிதர்களாக இருக்க முடியாது, நான் இருக்க முடியாது. ரோமியர்களுடைய திருமுகம் பற்றி நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்வேன். முதல் 11 அதிகாரங்கள் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்தால் நீங்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பீர்கள். இதை இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள். துன்பத்தினுடைய உணர்ந்து கொள்ளுங்கள், தன்மையிலே உணர்ந்து கொள்ளுங்கள், பிரச்சனையினுடைய உணர்ந்து கொள்ளுங்கள், தொற்று நோயினுடைய உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அன்பை. எத்தனையோ பேர் இறந்தது, நாம் இன்னும் இறக்காமல் இருப்பது எதை காட்டுகிறது? நாம் எல்லாம் மனம் மாறி ஆண்டவருடைய அன்பை உணர வேண்டாம், அவருக்காக வாழ வேண்டும் என்பதைத்தான் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆனால் என்ன வேதனைக்குரிய விஷயம், அவருக்குரிய
வாழ்வு வேண்டுமா சாவு வேண்டுமா? ஆண்டவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவரில் எல்லாம் வல்லவரில் நம்பிக்கை வைத்தவர் தான் நம்முடைய பாதுகாவலர் சூசேப்பர். சூசேப்பர் பற்றி நிறைய சொல்லலாம். நம்பிக்கையாளர், நீதிமான், கடின உழைப்பாளி, கடவுளுடைய விருப்பத்தையே செய்தவர், மாதாவையும் இயேசு குழந்தையையும் பாதுகாத்தவர், நல்ல மரணத்துக்கு அவர் உண்மையாகவே ஒரு வழிகாட்டி. இப்படி எவ்வளவோ புனித சூசேப்பரை பற்றி சொல்லலாம். இன்றைக்கு எனக்கு பிடித்த, அவரிடம் பிடித்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதுதான் ஆசை. நம் மக்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சூசேப்பரை பற்றி எல்லாத்தையும் சொன்னா எப்போ பூச முடியும்னு தெரியாது. அதனால சுருக்கமாக என்ன சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்று என்ன தெரியுமா? சூசேப்பர் பேசினாருன்னு சொல்லி எதுவுமே எழுதப்படவில்லை. அவருக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம். கடவுளுடைய விருப்பத்தை செய்வதுதான் முக்கியம். சண்டை கொள்வது முக்கியம் அல்ல. மௌனமாக இருந்த சூசேப்பர் இறைச்சல்களின் மத்தியிலே வாழ்கின்ற நமக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறார். ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் எப்ப பார்த்தாலும் பேசாத பேசாத அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல் சொல்றாங்க தானே அடிக்கடி. சைலன்ஸ் சைலன்ஸ் சொல்றாங்களா? உங்க ஸ்கூல்ல சொல்றாங்களா டீச்சருங்க? சொல்றதே இல்லையா? சொல்றாங்களா சொல்லலையா? சொல்றாங்க. ஆமா, ஒரு சின்ன பிள்ளை தான் சொல்லுது ஒழுங்கா. மற்ற பசங்கள்லாம் பயந்துட்டு பேசாம சொல்லாம இருக்கிறாங்க. டீச்சர்கிட்ட கேட்கிற ஒரு முக்கியமான வார்த்தை வந்து சைலன்ஸ், பேசாதது, இந்த வார்த்தை தான். ஆனா சூசேப்பருக்கு இது நாம சொல்லவே வேண்டியது. மாதா ஒரு சில வார்த்தைகள் பேசினாங்க. நான் மாதா பேசின வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை தான். கபிரியல் சமரசியத்தை கேட்டாங்க, இது எப்படி ஆகும்னு கேட்டாங்க. ரெண்டாவது வார்த்தை அவங்க பேசுறது கடவுளால் ஆகாது எதுவும் இல்லை, அவர் நல்லவர் வல்லவர்னே மாதா என்ன சொன்னாங்க? இதோ ஆண்டவருடைய அடிமை, அது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு சொன்னாங்க. எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் அவங்கள வாழ்த்துனாங்கன்னு பார்க்குறோம். எலிசபெத் அம்மா தான் பேசுறாங்க. மாதா அதிகமாக ஒன்றுமே பேசுது. அப்புறம் கடைசியில் மாதா ஜெபிக்கிறாங்க. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. ஒண்ணுமே பதில் சொல்ல, எவ்வளோ நடந்திருக்கு, ஒன்றும் பேசாத இந்த மாதாவா. அப்புறம் என்ன ஒண்ணு மாதா என்ன பேசினாங்க? கானாவ திருமணத்துல ஒரே ஒரு சென்டென்ஸ் வாக்கியம் என்ன சொன்னாங்க? மகன்கிட்ட மகனே ரசம் தேர்ந்தெடுத்து, மகன்கிட்ட ஒரு வார்த்தை, அந்த வேலையாட்கிட்ட ஒரு வார்த்தை, என் மகன் சொல்றது செய்யும். அவ்வளவுதான் மாதா பேசணும். திரும்பி மாதா நிச்சயம் அங்கிருந்து வராங்க. ஒன்றும் பேசுறதாலும் ஒண்ணுமே இல்லை. ஒரு தடவை மகனை பார்க்க வராங்க. உடனே ஏசுனா சாமி என்ன சொல்றாரு? யார் என் தாய், யார் என் சகோதரன், 5 லட்சம் மாதிரி சொல்றாரு. அப்ப கூட நான் தானே உன்னை பெற்று வளர்த்தேன், சாப்பாடு போட்டேன், ஏதாவது குழப்பம் தான் ஏதாவது எழுதியிருக்குமான்னு பார்த்தா பைபிள உண்மை எழுதியிருக்கேன். ஒன்றும் பேசுது. ஆண்டவருடைய பாடுகள் போது அவங்க கூட எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. வேற ஒரு அம்மாவா இருந்தா அழுது ஊற கொண்டிருக்கோம். ஐயோ என் மகன் பார்க்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே பைபிள எழுதி அழுதுருக்கும். நிச்சயமா அப்படி கட்டிருக்கும். சிலுவையில் நிற்கும் போது எந்த அம்மாவும் சும்மா இருக்க முடியுமா? மகன் மட்டும் சொல்றாரு, இதோ ஒரு தாய், இதோ ஒரு மகன். பாருங்க, மாதா பேசுறது ஒண்ணுமே இல்லை. இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப குறைவா பேசினாங்க மாதா. இந்த சூசேப்பர் பேசுறதா ஒண்ணுமே எழுதில்ல. இந்த நாடகத்துல மட்டும் காட்டுறாங்க, அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு நினைச்சு காட்டுறாங்க. தவிர நம்ம பைபிள்ல சூசேப்பர் பேசுறதா எதுவும் இல்லை. இன்றைய உலகத்திற்கு மௌனம் அதிகமாக தேவைப்படுது. மௌனமா இருக்கிறோம். சில பேரை பத்தி என்ன சொல்றாங்க? அவளா வாயாடி அவங்க வாயை கொடுத்து மீளவே முடியாது. ஐயோ
ஐயோ இவன் கூட போனா போதும், கெட்ட வார்த்தை தான், ஐயோ அப்படின்னு சில பேரை பத்தி சொல்றாங்க. கெட்ட வார்த்தை தான். சில பேர் தண்ணி போட்டாங்கன்னா ஐயோ கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் வரும் பாருங்க. அவங்கெல்லாம் சூசையப்பருடைய கோயில்ல அவன் மேல பக்தியா இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஒண்ணுமே பேசலையா சூசையப்பர்? ஏன் இப்படி உயிரை எடுக்கிற, எல்லாரும் திட்டுற, ஏமா இப்படி வாயாடியா இருக்கிற? அதுதான் இன்னைக்கு கடவுள் கேட்பார், சூசையப்பர் மேல நீ பக்தியா இருந்தாலும். விவிலியத்துல முக்கியமா ஒரு 3 பகுதிகளை உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். இந்த முதல் பகுதி மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான வசனம் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டுமா? இது யார் சொன்னது? ஆண்டவர் இயேசுவே சொன்ன வார்த்தை. மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள், உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். உன் வார்த்தையை வச்சுதான் சில பேர் ஒன்றும் வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா தேன் ஒழுக பேசும், வாங்கம்மா, உட்காருங்கம்மா, நல்லா இருக்கீங்களாமா, வெரி குட்மா. உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் நல்லவர்கள் எனப்படுவீர்கள், உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றவாளிகள் எனப்படுவீர்கள். கவனமா இருக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே. உங்க பெற்றோர் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் மென்மையோடு கனியோடு தான் பேசுவேன், அன்போடு தான் பேசுவேன், யாரையும் காயப்படுத்த மாட்டேன். கணவன் திட்டிட்டு அப்புறம் சில பேர் சாரி சொல்லணும். சாரி சொல்லு, வலி மாறினாலும் வடு மாறாது. சில நேரத்தில் வலி மாறினாலும் வடு மாறாது. வாயில் அழுத்தணும். ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க, சூசையப்பரிடமிருந்து நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிரியமானவர்களே. இன்னொரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி, யாக்கோபு தன்னுடைய கடிதத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இந்த நாவ் அடக்கத்தை பற்றி சொல்லியிருப்பதை பாருங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் மன்னிக்கும் 3ஆம் அதிகாரத்தில், என் சகோதர சகோதரிகளே, உங்களுள் பலர் போதகராக விரும்ப வேண்டாம். போதகர்களாக நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டும் என உங்களுக்கு தெரியும். நானும் அதிகமா பேசுறேன். யாக்கோபு சொல்ற, ரொம்ப பேசுறவங்கெல்லாம் கண்டிப்பான தீர்ப்பு, பேசுற மாதிரி வாழ்ந்து காட்டணுமா பாருங்க. பிறகு 2வது வசனம், நாம் எல்லாருமே அடிக்கடி தவறுகிறோம். பேச்சில் தவறாதோ நிறைவு பெற்றவராக அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுகிறோம். இவ்வாறு குதிரைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவை எத்துணை பெரியனவாக இருந்தாலும் கடுங்காற்றால் அடித்து செல்லப்பட்டாலும் கப்பல் ஓட்டுவோர் சிறியதொரு சுக்கானை கொண்டு தாம் விரும்பும் திசையை நோக்கி அவற்றை செலுத்துகின்றனர். மனித நாமம் அதை போல ஒரு சிறிய உறுப்புதான், ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அளிக்கிறது. பாருங்கள், சிறியதொரு தீப்பொறி எத்துணை பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் தீயை போன்றதுதான். பாருங்கள், நாவும் தீயை போன்றதுதான். நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. 8வது வசனம், கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது, சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அந்நாவே, கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அந்நாவே. போற்றலும் தூற்றலும் ஒரே
பாருங்க. இந்த நாக்கை பற்றி இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் யாக்கோபு சொல்லியிருக்கிறார் பாருங்க. கடவுளை போற்றுவதும் அந்த நாவு, மனிதரை தூற்றுவதும் அந்த நாவு. நாக்கை நீட்டி நன்மை வாங்குறோம், கையில நன்மை வாங்கி நாக்கில் வைக்கிறோம். ஆண்டவரை தொடுகின்ற நாவினால் யாரையும் கொலை செய்யலாமா? இன்னைக்கு நிறைய கொலைகள் நடப்பது கத்தியினால் அல்ல, நாக்கினால். நாக்கால் நிறைய பேர் கொலை செய்கிறார்கள், பேனாவால் நிறைய பேர் கண்டதை எழுதி கொலை செய்கிறார்கள். இத்தகைய கொலைகளை நாம் செய்யலாமா? சூசேப்பர் பக்தர்கள் செய்யலாமா? கடவுளுடைய பிள்ளைகள் செய்யலாமா? செய்யக்கூடாது. சில பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, அது பெரிய தவறு, பாவம். தற்கொலைலாம் செய்யவே கூடாது. ஆனா அந்த தற்கொலைக்கு காரணமானது யாரு தெரியுமா? அவருடைய பெற்றோர், மற்றவர்கள், அவர்களை திட்டியவர்கள். இந்த வார்த்தையை நினைச்சுக்கிட்டு இருக்கிறத விட இப்படி ஒரு வார்த்தை வாங்கிறத விட செத்துறதையே மேல். 2 பேருமே இவர்கள் நாக்கால் கொலை செய்கிறார்கள், அவர்கள் கயிற்றால் விஷத்தால் கொலை செய்து கொடுக்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. சிறு பிள்ளைகள் எல்லாம் தைரியமாக இருக்க வேண்டும். யார் என்னை திட்டினாலும் என் உயிர் கடவுள் கொடுத்தது, ஆனால் நான் நல்ல விதமாக வாழ்வேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். எந்த நேரத்திலும் உயிரை எடுக்கின்ற உரிமை எனக்கு கிடையாது. மற்றவர்கள் உயிரையும் எடுக்கக்கூடாது, என் உயிரையும் நான் எடுக்கக்கூடாது. கொலை செய்யாதே என்ற 5வது கட்டளை. மடுத்தவர்களை கொன்றாலும் கொலைதான், உன்னையே கொன்றாலும் கொலைதான். சில பேர் ஒழுங்கா சாப்பிட்றதே கிடையாது, அவங்களும் தங்களையே கொஞ்சம் கொஞ்சமா கொலை செஞ்சுக்கிறாங்க. அம்மா சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்க சாப்பிடணும், உடம்பை நன்றாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டாம். பாருங்க, எப்போதும் மற்றவர்கள் மனமுடைய காரணமாயிருக்கூடாது. நம்ம எல்லாரும் செய்ய வேண்டும். நான் அன்பாக பேசுவேன், கனிவாக பேசுவேன், மதிப்போடு பேசுவேன். அதுதான் சூசேப்பர் கற்றுக் கொடுப்பது. மௌனமாக இருப்பது, பேசினால் ஒழுங்காக நல்ல விதமாக பேசுவது. இன்னும் ஒரு பகுதி எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம், பவுலடியாரால் 4வது அதிகாரம். அதில் பாருங்க, ரொம்ப அழகாக பவுலடியார் நமக்கு சொல்லி இருப்பதை பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து அந்த பகுதி. ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். சில பேர் பேசுவாங்க, வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய். பொய்யை விலக்கி உண்மை பேசுங்கள். பாருங்கள், அப்புறம் பாருங்கள் 29வது வசனம். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. சில பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேச கற்றுக்கிறது எப்படி? பெரியவங்க பேசுறத கவனிக்கிறது. சிறு பிள்ளைகளை மற்றவங்களாம் யாரும் பேசினாலும் சரி, நீங்க யாரும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கடவுளுக்கு பிடிக்காது. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. கெட்ட வார்த்தை பேசுவீங்களா? பேசுவீங்களா? பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களே. இதுவரைக்கும் பேசினாலும் பேசியிருந்தாலும் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் பவுல் சொல்றார் எபேசியர் எழுதிய கடிதத்தில், கெட்ட வார்த்தை எதுவும் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம், கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஆனா எப்படிப்பட்ட வார்த்தை பேசணுமா? கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். பழைய தமிழ்ல கேட்போருக்கு அருட்பயனும் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். கெட்ட வார்த்தை பேசினா என்ன ஆகும்? தூய ஆவியார் ரொம்ப வருத்தப்படுவார். முக்கியமா தூய ஆவியார் ஏதான் பேச்சு வன்மையை கொடுத்தோமோ தெரியலையே வருத்தப்படுவார். அதுதான் பவுல் தொடர்ந்து சொல்ற, கடவுளை தூய ஆவியாருக்கு
சத்தம் போட்டு பேசினா, கெட்ட வார்த்தை பேசினா என்ன ஆகுது? தூய ஆவிக்கு துயரம் வருகிறீர்கள். பாருங்கள், மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். தூய ஆவியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு துயரம் அறிவிக்கக்கூடாது. இப்ப பாருங்க, மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். பாருங்க, இதுல முக்கியமா கோபப்படுறது, அப்புறம் கூச்சல் போடுறது, பழிச்சொல். லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க சத்தமா பேசுறாங்க, எல்லாரும் கேட்குற மாதிரி. மெதுவா பேசிக்கிறாங்க, மெதுவாக தானே பேசிக்கிறாங்க. மெதுவா பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இதயம் பக்கத்துல இருக்குறாங்க. வீட்டுல சத்தம் போட்டினா இதயம் தூரமா, ஒருவருடைய இதயம் இன்னொரு இதயத்தை விட ரொம்ப தூரமா இருக்கிறது. சினம், கூச்சல், பழிச்சொல் எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. திருத்தணும், உண்மைதான். சில அம்மா கொடுத்துடும், அப்படி பிள்ளைகளை அப்படி திட்டுவாங்க. சில தாய்மார்கள் ஐயோ நெஞ்சே வலிக்குது. அவர் 10 தடவை பாராட்டிட்டு தனியோடு ஒரு தடவை திருத்து போதும். எப்ப பார்த்தாலும் சனியே வேயே அப்படிலாம் சொல்லவே கூடாது. கிறிஸ்தவ தாய்மார்களிடமிருந்து அத்தகைய வார்த்தைகள் வரவே கூடாது. மௌனமாக அன்பு செய்த சூசையப்ப, மௌனமாக துன்புற்ற சூசையப்ப, மௌனமாக தன் மனைவியைக்காக, தன்னுடைய வளர்ப்பு மகனுக்காக தன் வாழ்நாளை செலவிட்ட சூசையப்ப, எப்போதும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்த சூசையப்ப, நம் எல்லாருக்கும் இன்றைக்கு மௌனத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். தேவமானவர்களே, ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவருக்காக துன்புறுவோம், அவர் நம்மோடு இருப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பை உணர்வோம், அவருடைய பிறப்பிலே, இறப்பிலே, உயிர்ப்பிலே உணர்வோம். பிரியமானவர்களே, ஒளியான ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், இருளை தேடாமல் இருப்போம். பிரியமானவர்களே, மிக முக்கியமாக இன்றைக்கு நாம் சிந்தித்தவாறு, நான் பேசுவேன், அவசியம் இருந்தால் பேசுவேன், நல்ல வார்த்தை பேசுவேன், கனிவோடு பேசுவேன், அன்போடு பேசுவேன், யாரையும் வார்த்தையால் காயப்படுத்த மாட்டேன், குரலை உயர்த்தி பேச மாட்டேன். நான் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்து வாழ்வேன் என்று நாம் எல்லாரும் முயற்சி எடுப்போம். மிக குறைவாக பேசி ஆண்டவரை புகழ தன் நாவை பயன்படுத்திய நம் அன்புத்தான். பேசாமலே இருந்து எல்லாம் சாதித்த நம்முடைய அன்பு சூசையப்பர் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.